இப்போ மியூசிக்கில் வந்து ஸ்ருதி இம்பார்ட்டன்ட். ஸ்ருதி அப்படின்னா என்னென்னா ஸ்ரூயத்தே இதி ஸ்ருதி அப்படின்வாங்க. நீங்கள் ஆளவந்தானுக்கு ரீ ரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக் ஃபுல்லாக நான் பண்ணேன். நீங்கள் தானா? ஆனால் கிரெடிட்டில் மகேஷ் சார், இப்போ மகேஷ் சார் வரும். ஏன்னா மகேஷ்க்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நைஸ் மீட்டிங் யூ. ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் உங்கள் படங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கே தான் இருக்கிறீங்க? உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு பெரிய இதாகிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ எம் அவைலபிள் எவ்ரிவேர். ஐ பின் ட்ராவலிங். இப்போ ரொம்ப அதிகமாக வந்து ஐ பின் ட்ராவலிங் ஆன் மெனி அதர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மியூசிக் ஃபேமிலியிலேருந்து வந்தீங்க. உங்கள் ஏர்லி லைஃப்லாம் எப்படி சார் இருந்தது? எங்கே இருந்து ஆரம்பிச்சதெல்லாம் கொஞ்சம் சொல்லலாமா? அப்போ ஐ எம் born and brought up சென்னை தான். 1976 I was born. I'm born in Chennai and entire my childhoodலேருந்து I was in T நகர் தான். எங்கள் ஃபாதரோட ஹவுஸ், கிராண்ட் ஃபாதர் எல்லாமே அங்கே தான் இருந்தாங்க. ஸோ அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அண்ட் அந்த வீட்டுக்கு வராத செலிப்ரிட்டிஸே கிடையாது. அண்ட் they were not celebrities at that time. And the reason they came was because of music. The wonderful music that came out of the veena through my father's fingers. அவர் எப்பவுமே நான் வாசிச்சேன்னு சொன்னதே இல்லை. அம்மா சரஸ்வதி அம்மா வந்து என் மூலியமாக வாசிக்க வைக்குது. இன்றைக்கி இளையராஜா சார் கூட அதான் சொல்லுவார், எனக்கு அந்த டியூன் எப்படி வந்ததுன்னே தெரியல, எனக்கு அப்படி தோணும், வரும், என் மூலியமாக வருது. ஸோ வி ஆல் பிலீவ் இன் தட். ஸோ சரஸ்வதி அப்படின்னாலே வந்து த ஃப்ளோயிங் பர்சன். சரஸ் அப்படின்னா வந்து இட்ஸ் த ஃப்ளோ. த வத்தின்றது அந்த லேடி. ஸோ இட்ஸ் நாட் அஸ் யூ கான்ட் திங்க் ஆஃப் த பர்சன்னு சொல்ல வேண்டாம். பட் அந்த ஃப்ளோ என்னைக்கு இல்லையோ அந்த பர்சனோட க்ரோத் இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்பா மியூசிக் டைரக்டர் இருந்தார், வீணா பிளேயர். நீங்கள் உங்களுக்குன்னு குருவா அப்பா கிட்ட தான் இருந்தீங்களா இல்லை வேறு யாருக்கிட்ட? இல்லை, ட்ரெடிஷ்னலாக நான் அவ்வளோ ட்ரெயின்டு பர்சன் கிடையாது. பை வே ஆஃப் லிஸ்னிங் தான். இப்போ மியூசிக்கில் வந்து ஸ்ருதி இம்பார்ட்டன்ட். ஸ்ருதி அப்படின்னா என்னென்னா ஸ்ரூயத்தே இதி ஸ்ருதி அப்படின்வாங்க. அதாவது செவிக்கு கேட்டு கேட்டு. அதனால தான் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுவாகவே மாறுவான்றது பகவத்கீதை சொல்லுது. ஸோ அதே மாதிரி நாங்கள் மியூசிக் கேட்டு 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 அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி ஒரு ஸ்டேஜில் இதை ப்ரொஃபஷனலாக எடுக்கலாமான்றது சின்ன வயசில் அப்பா கேட்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து கேட்குறதுக்கு எல்லாம் நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லாயிருக்கு, பட் ஸ்கில் வேணும். யூ ஹேவ் டு ட்ரெயின் யுவர் செல்ஃப் இன் அ ப்ராப்பர் வே அப்படின்ற போது தென் ஐ வென்ட் டு ரமேஷ் விநாயகம், மியூசிக் டைரக்டர். வி ஆர் ஆல் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கிரிக்கெட் எல்லாம் விளையாடுவாங்க எங்கள் பிரதர்ஸ்லாம். ஸோ அவர் ஹி இன்ட்ரடியூஸ்ட் மீ டு ஜேக்கப் ஜான் மாஸ்டர். Okay. So Jacob John Master was the teacher for Ilayaraja sir and A.R. Rahman sir. Okay. So fortunately I had a few years to be with him and learn on the piano. And அந்த டைமில் தான் யுவன் சார் எல்லாருமே they used to come. It was around 97 or 98 அந்த டைமில் 19. So we all were the last batch. After that he passed away. So there was a few years of formal training. பட் பேரலாக பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி, ரஹ்மான் சார் வந்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ், லாஜிக், ப்ரோ டூல்ஸ், இந்த சின்தசைசர் எல்லாம் வர ப்ரோக்ராமிங் இருந்தால அதையும் பேரலாக லேர்ன் பண்ணிக்கிட்டு வி ஸ்டார்டட் டெவலப்பிங். சுந்தர் சி பாபு சிட்டி பாபு, அது அந்த அப்பாவை பற்றின நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தெரியல. ஸோ அவரை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்ன மாதிரி விஷயம்? ஆஸ் அ ஃபாதர் ஐ எம் வெரி பிளெஸ்ட். ஏன்னா செலிப்ரிட்டிஸாக இருந்தால் கூட நிறைய பேருக்கு வந்து அந்த பாண்டிங் பிட்வீன் த பேரண்ட் அண்ட் த சைல்டு அது இட்ஸ் அ ஸ்ட்ரெயின்டாக இருக்கலாம். பட் எங்களது வந்து மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப். ரொம்ப ஃப்ரெண்ட்லி மட்டும் இல்லை, த பெஸ்ட் கைடுன்னு சொல்லலாம். ஓகே, பெஸ்ட் வே ஹி குட் அப்ரோச்னு சொல்லலாம். ஆல்வேஸ் அவைலபிள். ஃபிசிக்கலாக வந்து ஹி வாஸ் வெரி பிஸி. லிட்டரலி அப்போல்லாம் வந்து ஃப்ளைட்டு கம்மி தான், ட்ரெயின்ஸ் தான் அதிகம். இந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி அந்த ட்ரெயின் ஏறுறது தான் நாங்கள் பார்த்துருக்கோம். காலையில் வருவாங்க, அதுக்குள்ளே நெக்ஸ்ட் பெட்டி ரெடி ஆகிடும் ஈவினிங். ஸோ ஹி வாஸ் ஸோ ஹாப்பி. அப்படி டைம் இல்லை அப்படின்னா எங்களுக்கு லீவ் விட்டு, அன்றைக்கி வந்து ஸ்கூல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அவரே ஃபோன் பண்ணி ஸ்கூலில் சொல்லுவாங்க என் பையனுக்கு வரமாட்டான் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு விதத்தில் லவ்லியாக இருந்தாலும் தட் இஸ் அகெயின் அனதர் சைடு வந்து எஜுகேஷனில் நமக்கு பேக் ஆகிட்டே வரும். தட்ஸ் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ இன் தட் சென்ஸ் த டைம், அவரோட டைம் எங்கே இருந்தாலுமே உங்கள் கூட இருந்தாருன்னா அது கோல்டன் டைமாக இருக்கணுன்றது அவர் யூஸ் டு எஸ்டாப்ளிஷ். விச் ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் நானும் கற்றுக்கிட்டு ஐம் ட்ரைங் டு இம்ப்ளை. நம்ம எங்கே இருக்கோமோ நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல மெமரியாக இருக்கணும், அவங்களுக்கு அது வளர்ச்சியான ஒரு நல்ல விஷயமா இருக்கணும், சும்மா காசிப்போ அந்த மாதிரி கூட. ஸோ அதனாலேயே நிறைய செலிப்ரிட்டிஸு ஈவினிங் டைமில் அப்போ ஊரில் இருக்காங்க, ஃப்ரீயாக இருக்காங்கன்னா அவங்க வந்துடுவாங்க. ஏன்னா ஹீ டிடன்ட் லைக் டு கோ அவுட் சைட். நீங்கள் சின்ன வயசில் எந்தெந்த செலிபிரிட்டிலாம் பார்த்துருக்கீங்க? எல்லாருமே பார்த்தாச்சு. அதாவது மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா பாலமுரளி கிருஷ்ணா இருக்கட்டும், ஜாக்கிர் ஹுசேனா இருக்கட்டும், இல்லாட்டி இப்போ இங்கே லால்குடி ஜெயராமன் சார், இப்போ லால்குடி கிருஷ்ணன் சார் நானும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி எஸ்பிபியாக இருக்கட்டும், யூ நேம் த மியூசிஷியன்ஸ் தேவர் தேர். ஆக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கமல் சார், அப்புறம் பொலிட்டிஷியன்ஸில் ஜெயலலிதா அம்மா,
ஸோ எல்லாருமே we were very small, so it was just faint memories. But strong memories na Kamal sir I can definitely tell, because நான் ஆளவந்தான் ஒர்க் பண்ணும்போது he was there and he was exchanging his memories with my father. ஸோ தட் இஸ் அது மறக்க முடியாத ஒரு விஷயம். அவரோட ரூமை கொடுத்து இங்கே செட்டப் பண்ண சொல்லி என்னோட கீபோர்டெலாம் அந்த எல்டாம்ஸ்ரோட ஆஃபீஸ்லேயே நாங்கள் செட்டப் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபஸ்ட் டைம் ஒரு படத்தோட அவ்வளோ பெரிய ஆளவந்தான் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் டிஜிட்டலாக இந்த மாதிரி நடக்க முடியுன்றது சாரோட சப்போர்ட்டில் தான் அது பண்ண முடியுது. இந்த மாதிரி ஒரு ரூம், பக்கத்து ரூமில் எடிட்டிங், தட் வாஸ் த ஃபஸ்ட் டைம் அந்த ஆவிட் எடிட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஆளவந்தானுக்கு ரீரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக் ஃபுல்லாக நான் பண்ணேன். நீங்க தானா? ஆனா கிரெடிட்ல மகேஷ் சார், இப்போ மகேஷ் சார் வரும். ஏன்னா மகேஷ்க்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஓகே. அப்போ ஹி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் கேன்சரில், ஹி வாஸ் லாஸ்ட் டேஸ். ஓகே. ஸோ அவர் வர முடியாததுனால நான் கமல் சார்கிட்ட உட்காந்துக்கிட்டு அவர் எப்பப்போ முடியுமோ வந்து அப்புறம் நாங்கள் பண்ணி ஒரு ரீலையும் அவருக்கு ஹாஸ்பிட்டலில் காமிச்சு. ஸோ அதனால் ஃபார் த என்டையர் ஃபிலிம் ஃபுல்லாக என்டையர் ஃபிலிம் அதில் எண்டு ரோலிங் கிரெடிட்ஸில் வரும் நேம். ஓகே. ஸோ அது கேட்கும்போது நாங்கள் சொன்னோம், இல்லை அது ஆஃபரிங் வந்து எப்படின்னா எப்பவுமே அவங்க பேரில் தான் போகணும். ஸோ அதுதான் கரெக்டான முறை. ஸோ வி மைட் லூஸ் 3-4 years ஆர் வாட் எவர் இட் இஸ், தட் டசன்ட் மேட்டர். வாட் இஸ் ரைட்டுக்கும் ஹூ இஸ் ரைட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. புரியுது. அவங்க தான் அதுக்கு சைன் ஆனாங்க, அவங்க தான் அதுக்கு மியூசிக்கு. அந்த சைன் ஆகும்போது கூட நானும் மகேஷ் சார் இருக்கோம், கால் வருது. ஏன்னா அதுக்கு படத்துக்கு பாட்டு வந்து சங்கர் மகாதேவன். ஸோ நான் சொல்ல நம்ம அந்த படத்தை ரீரெக்கார்டிங் பண்ணால் இப்படிலாம் பண்ணலாம் சார், நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ 24 வயசு 23 வயசு இருக்கும். அவர் சொல்ல என்ன இப்படி பேசுகிறாங்க, ஆல்ரெடி படத்தோட ஆடியோ ரிலீஸ் நடந்துட்டு இருக்கு, இந்த ஃபங்க்ஷன்லாம் நாங்கள் டிவியில் பார்த்துட்டு இருக்கோம். ஆஃப்டர் 10 days ஃபோன் வருது, கேட்டால் ஷங்கர் இஸ் கம்மிங், யூ ஆல்சோ கம், மீட்டிங் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ஷங்கர் பார்த்துட்டு சங்கர் மாதன் இதுக்கு எங்களுக்கு ரொம்ப டைம் வேணும் அப்படின்னா, டைம் இல்லைன்னா படம் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. அப்போ என்ன பண்ண ஏது பண்ணணுன்னு சொன்னேன். நான் ஒரு ஐடியா கொடுத்தேன், எடிட்டிங்லேருந்தே நம்ம கேபிள் ரன் பண்ணிக்கலாம். அங்கே எடிட் மாற 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 இங்கே எனக்கு ஃபுட்டேஜ் வந்துடும். ஸோ இது போய் ஸ்டூடியோவுக்கு போய் அங்கேருந்து ஆர்டி பண்ணி வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி டைம் இருக்காது. ஸோ நானும் எடிட்டரும் வி லாக்ட் த மெஷின்ஸ். அங்கேருந்து பீட்டா ரன் ஆகும், பீட்டா டேப் இங்கே வரும். எல்லாமே டேப், ஹார்ட் டிஸ்க் கூட ஹார்ட் டிஸ்க்னால் ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் ப்ளக்இன் பண்ணிக்கலாம். இது அப்படி இல்லை, ரன்னிங் டைம் ஆகணும். அந்த ரீல் முடிஞ்சுன்னா அந்த ரீல் டைம் ஃபுல்லாக இங்கே ரன் ஆகணும். இது லாக் ஆகணும், இது லாக் ஆனதுக்கப்புறம் இங்கே மியூசிக் வரணும், இது திருப்பி அங்கே கொடுக்கணும். முதல்ல நம்ம 2 பேர் ஓகே சொன்னதுக்கப்புறம் மிக்சிங் அனுப்பலாம். கமல் சார் உங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு என்ன இது கொடுத்தாரு, காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரு? ஹி லவ்ஸ் பாயிண்ட் இஸ் எனி நீங்களாக இருந்தால் கூட காமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா யூ வாண்ட் டு சி வெதர் இஸ் நைஸ் ஆர் நைஸ் ஆர் ஹூ யூ ஆர் கம்ஸ் செகண்டரி. அதனால தான் அவங்க இன்னைக்கு கரண்ட்டில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்கள வந்து மியூசிக் டைரக்டராவோ இல்லை கேமராமேனாவோ இல்லை ஃபிக்ஸ் பண்ணுற காரணம் வந்து நாட் பயஸ்ட். தே வாண்ட் டு கிவ் ஆடியன்ஸ் த குட் ரிசல்ட். பட் இதை அதர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, அவர் அப்படி இப்படி மாறிட்டே இருப்பாங்க, இந்த டைரக்டர் இந்த இவங்க டீமு. ஐம் சேயிங் யூ கிவ் குட் மியூசிக் டு த ஆடியன்ஸ், நோ ஃபர்கெட் எவ்ரி திங் எல்ஸ். அது இருக்கிற வரைக்கும் வரும். ஸோ இஃப் ஐ ஆம் நாட் ஏபிள் டு டெலிவர் தட் அப்படின்னா ஃபைண்ட் அனதர் மீன்ஸ் டு டெலிவர் சம்திங் எல்ஸ். நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரும் இருக்கலாம் சார் ஒர்க் பண்ணீங்க? நான் யாருக்குமே பண்ணல சார். மகேஷ் சார்கிட்ட வந்தது எதுக்குன்னா, ஐ வாஸ் ஆல்ரெடி சஃபரிங். ஓ, அந்த ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் அசிஸ்ட் பண்ணவே வந்தீங்க. ஸோ இதே ஹாஸ்ட் அவருக்கு சூட்டபுளாக யார் இருக்கலான்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இமான் வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹிம் பிஃபோர் திஸ் அண்ட் ஹி ஆல்ரெடி காட் மெனி ஆஃபர்ஸ் அண்ட் காட் பிஸி. ஸோ நாங்கள் நினச்சோம், ஓகே இவர்கிட்ட போனால் நம்ம பிஸி ஆகிடுவோம் போல இருக்கு. அண்ட் ஹி ஹேஸ் த குட் நேச்சர் அண்ட் குட் லக், குட் எவ்ரி திங். அண்ட் ஐ லைக்ட் ஹிஸ் ஃபேமிலி. Manasi, our daughter, சின்ன வயசு இப்போ, she had grown up, and Chitra ma'am was her wife. So அந்த ஃபேமிலி பாண்டிங், அந்த ஒரு வே ஆஃப் வி ஆல் ஒர்க் டுகெதர். அண்ட் அங்கே மணி சார் வருவார், மணிரத்னம் சார், அவங்களாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கமல் சார், மணி சார், ஸ்ரீகாந்த் கிரிக்கெட்டர். ஸோ இது ஒரு ஃபன் ஆன ஒரு கேங்காக இருந்தது. ஸோ வி ஆல் ஸ்டார்டட் என்ஜாயிங். ஃபிலிமாக ஃபுல் படமாக ஒர்க் பண்ணது அந்த படம் தான். ஆமாம், அது ஃபர்ஸ்ட் படம். இன்னொரு படம் வந்து வானம் வசப்படும். ஆமாம், பிசி ஸ்ரீராம் சாரோட படம். அதில் 2 songs 3 songs தனியாகவே அவர் சார் கொடுத்தார், பிசி சார் கொடுத்தார். சார் ஃபர்ஸ்ட் படம் வந்து மலையாளத்தில் சாக்கோ ரெண்டாமன். அந்த படம் எப்படி சார் உங்களுக்கு அமைஞ்சது? அது ஜஸ்ட், அதாவது இட் வாஸ் ஹேப்பனிங் தான். ஐ டென்ட் நோ எனிபடி இன் த கேரளா ஆர் எனிதிங். ஃபர்ஸ்ட் படமே மலையாள படம், அவர் தமிழ்ல இருந்து மலையாளத்துக்கு. ஆமாம், பட் தமிழ் ஐ திங்க் சித்திரம் பேசுடி ஆல்ரெடி வாஸ் டன் தட். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஆனா ரிலீஸ் ஆனதுதான் சாங்ஸ் ஐ திங்க் மலையாளம் ஃபாஸ்டர் இல்லையா? அந்த டைம்ல எப்படின்னா நீங்க யோசிக்கிறதுக்குள்ள அவங்க படம் முடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ அதனால தான் ஃபிலிமோகிராஃபில அது ஃபர்ஸ்ட் மேபி அப்படி வந்திருக்கலாம். பட் சாங் we did already and they liked those songs.
அப்போது இவருக்கு தான் கலாபன் மணிக்கு தான் பிடிச்சது. ஓகே. ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு நம்மளை வேணும்னு கேட்டது. ஓகே. அதுக்கப்புறமா அவங்க ஃபிக்ஸ் ஆச்சு. அண்ட் வி டிட் ஒன்லி த சாங்ஸ். ஸோ ஐ வாஸ் கெட்டிங் பிஸி இன் தி அதர் திங்ஸ். அப்போ சாங் மட்டுமா இருந்தால் ஓகே, நோ ப்ராப்ளம். அதில் கம்பா கம்பான்னு ஒரு பாட்டு பண்ணீங்க. அந்த பாட்டு எப்படி அமைஞ்சது? அந்த பாட்டு தான் வந்து இவ்வளோ பெரிய இப்போ சுந்தர் சி பாபுனாலே எல்லாருக்கும் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆக போகிற மாதிரியான ஒரு சம்பவ சிவசம்பவ பாட்டுக்கான அடித்தளம் அந்த படத்தில் வந்து போட்டிருந்தீங்க. கம்பா வினீத் நினைக்கிறேன்ல, யார் பாடினது இல்லை. ஐ திங்க் வினீத் ஸ்ரீனிவாஸ் நினைக்கிறேன். வினீத் ஸ்ரீனிவாஸ்னா ஓகே. மஸ்ட் பி தட். அந்த பாட்டு அந்த அந்த தகஃபாருக்கு அந்த பாட்டு வைக்கணும்னு எப்படி சார் அமைஞ்சதுன்னு நினைச்சீங்க? நானும் கலாபன் மணி தான் சார். Mani, Kalaban Mani actually is a musician. Musician, okay. So he had so much knowledge and listening of so much folk songs. ஏன்னா எனக்கு அந்த கேரளா ஃபோக்கு எல்லாமே அவர் காமிச்சது தான். ஸோ இப்படி தான் ஒரு ஃபார்மேஷன் இருக்கும், இப்படி தான் அப்படின்றது. அப்போ தான் அவர் மூலியமாக தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. அதாவது கோஸ்டல் மியூசிக் எப்படி ஃபார்ம் ஆச்சு. நீங்கள் ஃபோக் மியூசிக் ஆஃப் த கோஸ்டல் பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும். ஓகே. போர்ச்சுகீஸ் ஃபோக் மியூசிக், கோவன் ஃபோக் மியூசிக், ஸ்ரீலங்கன் ஃபோக் மியூசிக், அப்படியே கொஞ்சம் லைட்டாக அந்த தமிழ்நாடுல கீழே இருக்கிற கோஸ்ட். ஸோ ஃபோக் மியூசிக் ஃப்ரம் த ஃபீல்ட்ஸ், அதாவது இந்த க்ரீன் ஃபீல்ட்ஸ் வெஜிடேஷனில், அதுக்கும் நீங்கள் கோஸ்டலுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்கள். ஓகே. ஸோ இதெல்லாமே நாங்கள் டிஸ்கஷனில் அவர்கிட்ட இருக்கணும். அப்போ நான் கற்றுக்கிட்டேன். அப்போ அவர் போனதுக்கப்புறமா இன்னும் டீப்பர் நான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவோம். வேர்ல்டு வைடு ஒரு மெத்தட் பார்த்தோம். டெசர்ட் மியூசிக்லாம் ஒரு மாதிரி இருக்குது, மவுண்டனஸ் மியூசிக் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த ஃபீல்ட்ஸ், லேண்ட், பிளேன், நம்ம ஐந்திணைகள் குறிஞ்சி அதை மாதிரி கரெக்டாக மியூசிக் அமையுது. ஸோ அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி பீப்புள் அமைகிறாங்க. பீப்புள் அண்ட் மியூசிக் ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த சரௌண்டிங் என்வாயன்மெண்ட் அமையுது. இப்படி தான் வேர்ல்டு ஃபார்மேஷன் வந்து நமக்கு கிடைக்குது. அதனால தான் இன்னைக்கு கூட பாருங்களேன், ஒரு படத்தில் வந்து மலையில் அவன் ஏறி போகிறான், மழை வந்துச்சு அப்படின்னா ஃப்ளூட்டு போட்டு அந்த உடன் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு ரீ ரெக்கார்டிங் கொடுப்போம். அந்த ஆஃப்ரிக்கன் ஸ்டைல் ஆஃப் கொண்டு வருது. ஸோ அந்த ஆஃப்ரிக்கன்லேயே ட்ரம்மிங் எதுக்கு ப்ரிடாமினண்ட்டாக இருந்ததுன்னா, அவங்க மெலடி பேஸ் பண்ணல, ரிதம் ஆஃப் லைஃப். புரியுது. நாட் த மெலடி ஆஃப் லைஃப். ஸோ அது அவங்களோட கல்ச்சர். ஸோ அந்த ஸ்ருதி அண்ட் லயான்னு சொல்கிறோம் நம்ம. ஸ்ருதி வந்து கேட்குற திங்ஸு, லயா வந்து டைமிங் அண்ட் பீட்ஸ். இதுதான் ஸ்ருதி லயா. ஸோ அவங்க லயம் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹார்ட் பீட்டு. அதனால தான் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அவன் பண்ணுற மூமெண்ட்ஸ் டான்ஸில் ரொம்ப டிஃப்ரெண்டாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம எங்கேயாவது காப்பி அடிக்கணும்னா ஈஸியாக ஆஃப்ரிக்கன் டான்ஸோ ஏதாவது எடுத்தோன்னா ரொம்ப யூனிக்காக வர புது ஸ்டெப் வந்துடும். அவங்க பேசிக்கலாகவே நீங்கள் அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ் எடுத்திங்கன்னா வித்தவுட் பிளாக்ஸ் நோபடி இஸ் தேர். எவ்ரி பர்சன் ஆஃப் தட் ரேஸ் இல்லையா, தேர் ஸோ டேலண்டட் இன் எதர் ஆர்ட்ஸ், கல்ச்சர் ஆர் ஸ்போர்ட்ஸ், ஜெனட்டிக்காகவே. கலாபவன் சார் அந்த பாட்டுக்கு ரெஃபரன்ஸ் அவர் சைட்லேருந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அவர் டி ராஜேந்தர் சார் மாதிரி அவர் பாடுவார், டிக்குன்னு அந்த அந்த பாட்டு அதை பேஸ் பண்ணி தான் வந்துதா அவருடைய கொஞ்சமா? அவர் அந்த சீன் ஃபுல்லாகவே எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணார். ஸோ அதுலேருந்து அந்த பீட்டை பிடிச்சது. அந்த டக்குன்னு அப்படியே அந்த பீட்டை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டெவலப் பண்ண அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்ம தமிழில் யூஸ் பண்ண பாட்டுடைய மேக்ஸிமம் எல்லா ஆர்கெஸ்ட்ரேஷனுமே அந்த பாட்டில் இருக்கும். நடுவில் அந்த இன்டர்லூட்லையுமே மேக்ஸிமம் தமிழ்நாடு அண்ட் கேரளா இன்டெகிரல் தானே சார். ஓகே. தே ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஃபியூ லேண்ட். அதனால இன்னைக்கு கூட நீங்கள் திருநெல்வேலி அந்த எண்ட் ஆஃப் தென்காசி சைடு வரமா போனீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபுட் அண்ட் பீப்புள் ஆல்சோ பிட்வீன் கேரளா அண்ட் தமிழ்நாடு. ஏன்னா அந்த பீஸ் ஆஃப் லேண்ட் வாஸ் எக்ஸ்சேஞ்ச் தானே. நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் ஆஃப் லேண்ட் வாஸ் கேரளாஸ். அப்புறம் தே ஹேட் டு டேக் அவே அனதர் சைட் ஆஃப் இட் தமிழ்நாடு லேண்ட் அண்ட் கிவ் இட் திஸ் அஸ் டு தமிழ்நாடு. ஸோ பார்டர்ஸ், அதனால மியூசிக் ஹஸ் நோ பார்டர்ஸ் அண்ட் பவுண்டரிஸ் அப்படின்ட்டு நாங்கள் நம்புவோம். தமிழில் சித்திரம் பேசுதடி மிஷ்கின் எப்படி உங்களை வந்து ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணார்? அப்போ வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் தேர் சார். ஸோ தட் பர்சன் வாஸ் டெல்லிங் தட் இந்த மாதிரி ஒரு புது டீம். நான் வந்து ஐ வாஸ் டூயிங் ஃபார் நேஷ்னல் ஜியோகிராஃபிக் அண்ட் டிஸ்கவரி சேனல் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கு மியூசிக் பண்ணிட்டு இருந்தேன். டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் இன்டர்நேஷ்னல் ஒன்ஸ். அண்ட் ஆல் ஆஃப் தெம் வேர் வின்னிங் அவார்ட்ஸ். நான் பண்ண 5 டாக்குமெண்ட்ரிஸுமே பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி அவார்ட் இன் ஏஷியா வந்தது. நாட் ஃபார் மியூசிக் அலோன், ஃபார் த ஹோல் திங். ஸோ ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தட் டீம்ஸ். அண்ட் அதோட ஒர்க் எல்லாமே எதர் இன் ஃபிலிப்பின் ஆர் சிங்கப்பூர் நடக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் என்னோட லிங்க் அங்கே ஸ்ட்ரென்தன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து பண்ணும்போது இவர் சொன்னார், இந்த மாதிரி மியூசிக் டைரக்டருக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க, புது ஆள் வேணும், எல்லாருமே புதுசு, ஹீரோ புதுசு, டைரக்டர் புதுசு இப்படின்ட்டு. சரி ஓகே சார், நமக்கு இன்ட்ரெஸ்ட் தானே, எது இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லும்போது ஹீ இன்ட்ரடியூஸ்ட் மீ. நாச்சியப்பன் சார் அவர் பேர். ஓகே. ஹி வாஸ் தி ப்ரொடக்ஷன் மேனேஜர்.
பட் நாட் ஃபார் திஸ் ஃபிலிம் ஹி வாஸ் டூயிங் ஃபார் மெனி ஃபிலிம் ஓகே. ஸோ ஹீ இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் தட்ஸ் ஹவ் வி காட் கனெக்டட். அப்புறம் வேவ் லென்த் ரொம்ப மேட்ச் ஆச்சு. எப்படி ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்படி இருந்துச்சு? அண்ட் இஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன். வி ஆல் லவ்ட் ஒர்க்கிங் பிகாஸ் அது எப்படி ஒர்க் பண்ணோம் எப்படி டைம் போச்சுன்னே தெரியாது. இப்போ நீங்கள் டிவியில் பார்க்குறீங்களா அந்த மாதிரி தான், அதை விட 100 மடங்குன்னு சொல்லலாம் ஒர்க்கிங்கில். பட் ஐ டோன்ட் நோ இந்த செட் பிகாஸ் நான் என்றைக்குமே செட்டுக்கு போனதில்லை. அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதை நம்ம பார்த்ததில்லை. ஐ டோன்ட் இன்வால்வ் மை செல்ஃப். ஸ்டுடியோ வரைக்கும் இல்லை, என்றைக்காவது ஆஃபீஸில் மீட் பண்ணால் ஆஃபீஸ் வரைக்கும். ஓகே நம்ம சொல்லிட்டோம், அவங்க பார்த்துப்பாங்க. அண்ட் மேலோட்டமாக வந்து ஜஸ்ட் ஓவர்லுக் பண்ணுறது தான்.